ஆக்சுவலி இந்த கமெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, டேய் உங்கள் அப்பா அத்தாலாம் என்கிட்ட சலசம் பண்ணுறதுக்கே நான் பெற்று விட்டாளாடா அப்படின்றதான் லிட்டரலாக எனக்கு தோணுச்சு. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? ஸோ அப்படி என்ன விஷயம் வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. நான் உங்களுக்கு கீர்த்திகா தான் பேசிட்டு இருக்கேன். ஒரு கமெண்ட் பார்த்தேன். ஸோ அந்த கமெண்ட்கான ஒரு ரியாக்ஷன் பண்ணுவோமே அப்படின்றதுக்காக தான் போட்டேன். ஸோ என்னன்னா சார் வந்து நான் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி பண்ண கமெண்ட் ரியாக்ஷன் தான் அது. முகமது அப்படின்னு ஒருத்தர் போலீஸ் கேரிங் பற்றி அவரோட ஃபேக்ட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபேக்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுதான் நான் வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரியாக்ட் வந்து அவ்வளோ ஓவர்லாம் இருக்கும் நான் சொல்ல மாட்டேன், நார்மல் ஒன். ஸோ அதுக்கு வந்து போட்ட கமெண்ட் தான் இது. மனுஷாங்கன்னா என்னென்னா கமெண்ட் போடுற அளவுக்கு இருந்த தைரியம் அந்த கமெண்ட்டை நான் பார்த்து ரிப்ளை பண்ணுற அளவுக்கு வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபார் எ கைண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, சைபர் புல்லிங் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் ஒருத்தரை தரக்குறைவாக பேசுகிறீங்க, அவங்கள வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க அப்படின்னா சைபர் புல்லிங் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து உங்க மேலே கேஸ் கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிலுக்குள்ளே இருக்க வேண்டியது வரும். ஸோ அதை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். பட் வந்து எனக்கு ஹர்ட்லாம் ஆகலை. ஏன்னா நான் ரியாக்ட் பண்ணுற மாதிரி டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு முகத்தையால் அவர் ரியாக்ட் பண்ணுறதுக்குலாம் நம்ம வந்து கவலை பண்ண அவசியமே இல்லை. ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் 2 அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து துப்பியிருக்காரு. ஆக்சுவலி பேசிக்கலி ஃபிசிக்கலி துப்புனா நம்ம தொடச்சிக்குவோம், நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ வந்து ஸோ ஃபெட்டிஷ், அதாவது வெறித்தனமாக இருக்குது அந்த வீடியோ. நீங்கள் போய் கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் ஓகே. அந்த வீடியோ என்னங்க வெறித்தனம் இருக்குன்னு ஒன்றும் புரியலண்ணா. இதுதான் படிகள் சொல்கிறதா தற்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபெட்டிஷ் சார் வந்து என்ன சொல்கிறது, சார் பீக்கர் பரம்பரை நினைக்கிறேன், மேபி இருக்கலாம். ஸோ நான் கவுன்சிலிங் எடுக்கணுமா இல்லையான்றதை நான் முடிவு பண்ணிக்கிறேன் சார். மிஸ்டர் ஸ்பெஷல் யூனிவர்ஸ் ஸ்பீஷியஸ் யூனிவர்சல்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பெட்டர் உங்களுக்கு கான்டாக்ட் இல்லைன்னா கூட சொல்லுங்கள், நான் கான்டாக்ட் ஷேர் பண்ணுறேன். கெட் சம் மோர் கவுன்சிலிங். ஏன் நீங்கள் எடுக்கக்கூடாது? எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி அப்படி கொஞ்சம் யூடியூப்பில் பார்க்குறீங்களே வாட் இஸ் சைபர் புல்லிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நாளை பின்ன வந்து வேறு யாராவது தப்பாக நீங்கள் பேசி அவங்க கேஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சோக்கால் ஒருத்தர் உள்ள போயிடுறாரு, அந்த மாதிரி நீங்களும் போக வேண்டியது வரும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை தான் இந்த வீடியோ. மேபி அவராங்க சரிங்களா? அது வரைக்கும் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் போடும்போது அந்த முகம் தெரியாத நபர்கள் வந்து யோசிச்சுக்கோங்க. சைபர் புல்லிங் ஒன்று இருக்குது, ஸோ கேஸுன்னு ஒன்று இருக்குது, கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது, ஜெயிலுன்னு ஒன்று இருக்குது, உள்ளே போய் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இது ஓகே. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அப்டேட்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது வரைக்கும் உங்களுடைய மருந்து விடைபெறுது உங்கள் கீர்த்திகா. டாடா.